இபிஎஸ் அரசியல் இருப்பு என்பதற்கு பாருங்க, ஒரு கட்சியை ஒரு தனியார் குடும்பத்தை போல் நாம கருதக்கூடாது. இப்ப திமுகங்கிறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பிரைவேட் லிமிடெட் கிடையாது. அதிமுக என்பது எடப்பாடி பழனிசாமி பிரைவேட் லிமிடெட் கிடையாது. பாஜக சொன்னபடியெல்லாம் அவங்க செயல்பட தொடங்கினார்களோ அன்றைக்கே அவர்கள் செத்து போய்விட்டார்கள். இன்றைக்கு அந்த கட்சி, எடப்பாடி தலைமையிலான கட்சி, ஒரு நடைப்பிணமாகத்தான் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். எடப்பாடியை நம்பி அன்புமணியை அதையே சொல்றேன். அப்ப இவங்க எல்லாம் பாஜகவிடம் அவர்கள் நான் சொல்ற கருத்தியலாக விலை போய் விட்டவர்களா மாறிட்டாங்க. இப்ப இவங்க ஆளுங்கட்சியா மாறினா மட்டும் என்ன செய்ய போறாங்க? பாஜகவினுடைய அவங்க இரட்டை என்ஜின் சர்க்கார்னு சொன்னாங்க பாருங்க. அப்ப டெல்லி அரசாங்கத்தினுடைய இன்னொரு என்ஜினாகத்தான் இவங்க செயல்பட போறாங்க. இந்த தேர்தல் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போட்டி. எனவே மோடியை எதிர்த்து மோடியினுடைய அதிகாரம் உறுதிப்படக்கூடாது, பாஜக இந்துத்துவ பாஜக வெற்றி பெறக்கூடாதுன்னு கருதுகிறவர்கள் நீங்கள் அதற்கு எதிராக திமுக கூட்டணிக்கு வாக்களியுங்கள். நாங்கள் ஒரு அளவைக்கல்லில் தீபம் ஏற்றுவதுதான் அது தீபத்தூண் என்று பாதித்து ஒரு நீதிபதியை பயன்படுத்தி கொண்டு ஒரு மத கலவரத்தை மூட்டுவதற்கு பாஜக முயன்ற போதும் வாயை பொத்திக் கொண்டு உட்கார்வதுதான் விஜய். எனவே எதுக்காக பாஜகவை எதிர்க்கக்கூடியவர்கள், சமூக நல்லிணத்தை நேசிக்கக்கூடியவர்கள் அவருக்கு எப்படி வாக்கு போடுவார்கள்? யார் ஆட்சிக்கு வந்தாலும், யார் முதலமைச்சராக வந்தாலும் தமிழ்நாட்டினுடைய பொருளியலும் அரசியலும் ஒரு பெரிய நெருக்கடியில் இன்னைக்கு சிக்கி தவிக்கிறது. உலகமே ஒரு பெரிய போர் நெருக்கடியில் இருக்கு. இந்திய நாடு ஒரு பெரிய நெருக்கடியில் இருக்கு. தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய தியாகு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் இபிஎஸ்ன்னு ஒருத்தர் இல்லாமையே போயிடுவாரு. அதாவது இப்போ விஜய் வருகை இபிஎஸ் அழிச்சிரும். விஜயோட அந்த தொகுதி பார்த்தீங்க அப்படின்னா பல தொகுதிகள் அடி வாங்கும் அதிமுகக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இந்த எக்ஸிட் போலுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக தான் இந்த முறையும் இருமுனை போட்டி தான் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. அதாவது இபிஎஸ் அரசியல் இருப்பு என்பதற்கு பாருங்க, ஒரு கட்சியை ஒரு தனியார் குடும்பத்தை போல் நாம கருதக்கூடாது. இப்ப திமுகங்கிறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பிரைவேட் லிமிடெட் கிடையாது. அதிமுக என்பது எடப்பாடி பழனிசாமி பிரைவேட் லிமிடெட் கிடையாது. இந்த கட்சிகளுக்கு ஒரு அமைப்பு இருக்கு, அவங்களுக்கு ஒரு கொள்கை நிலைப்பாடு இருக்கு. இந்த கொள்கை நிலைப்பாடுகளின் அடிப்படையில் கட்சிகளின் இருப்பை புரிந்து கொள்வதாக இருந்தால், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஒருவேளை இந்த தேர்தலில் சில கருத்து கணிப்புகள் சொல்வது போல வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தாலும் அதனால் எடப்பாடியும் எடப்பாடி தலைமையிலான கட்சியும் உயிரோட்டமாக இருக்கின்றன என்று பொருள் இல்லை. எப்ப பாஜகவோடு கூட்டு சேர்ந்து பாஜக சொன்னபடியெல்லாம் அவங்க செயல்பட தொடங்கினார்களோ அன்றைக்கே அவர்கள் செத்து போய்விட்டார்கள். இன்றைக்கு அந்த கட்சி, எடப்பாடி தலைமையிலான கட்சி, ஒரு நடைப்பிணமாகத்தான் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஜெயிச்சாலும் சரி, தோற்றாலும் சரி. ஏன்னு சொன்னா, நாடாளுமன்றத்தில் இந்த கட்சி என்ன பண்ணாங்க? உழவர்களுக்கு எதிரான சட்ட திருத்தங்களை ஆதரித்து வாக்களித்தார்கள். இப்ப கடைசியா தேர்தல் நடைமுறை இருந்த காலத்திலேயே இந்த தொகுதிகள் மறுசீரமைப்பு பற்றி பாஜக ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வருது. கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 136வது திருத்தம் கொண்டு வர்றாங்க. இந்த திருத்தத்தை தமிழ்நாடே முழுமையா எதிர்த்து நிற்கணும். பல எதிர்கட்சிகள், வடமாநில கட்சிகள் கூட எதிர்க்குது. ஆனா எடப்பாடி என்ன சொல்றாருன்னா, இது பெண்களுக்காக ஒதுக்கீடு கொண்டு வர்ற சட்டம், இதை ஏன் தோக்கடிச்சாங்க? எடப்பாடியை நம்பி அன்புமணியை அதையே சொல்றாரு. அப்ப இவங்க எல்லாம் பாஜகவிடம் அவர்கள் நான் சொல்ற கருத்தியலாக விலை போய் விட்டவர்களா மாறிட்டாங்க. இப்ப இவங்க ஆளுங்கட்சியா மாறினா மட்டும் என்ன செய்ய போறாங்க? பாஜகவினுடைய அவங்க இரட்டை என்ஜின் சர்க்கார்னு சொன்னாங்க பாருங்க. அப்ப டெல்லி அரசாங்கத்தினுடைய இன்னொரு என்ஜினாகத்தான் இவங்க செயல்பட போறாங்க. இதன் மூலம் எடப்பாடி அரசியலில் புத்துயிர் பெற்று விட்டார், அதிமுக புத்துயிர் பெற்று விட்டார் என்றெல்லாம் கருதுவதற்கு ஒண்ணுமே இல்லை. பாஜக கொடி இல்லை, அண்ணா கொடி இருக்கு. ஒரு அதிமுக கொடியோடு கூடிய ஒரு பாஜகவாக அது மாறிடுச்சு. இப்ப நம்ம ஒரு தெளிவான உதாரணம் பார்த்தோம். மதுரைக்கு பிரதமர் மோடி வந்தார். மேடையில பெரியார் படம் வச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுவது அதிமுக.
உள்ளூர் அதிமுக தான் அந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. ஆனா மோடி வரும்போது வருத்தப்படுவாருங்கிறதுக்காக பெரியார் படத்தை நீக்கிட்டாங்களா இல்லையா? பெரியார் படத்தை நீக்கினதுக்கு பிறகு உங்களுக்கு திராவிடம்ங்கிற பேர் எதுக்கு? முருகன் விழா நடத்துனுச்சு பாஜக மாநாட்டுல, அண்ணாவை கேலி செய்து பாட்டு பாடினாங்க. இந்த அதிமுக தலைவர்கள் மேடையில தான் உட்கார்ந்து இருந்தாங்க. எல்லாரும் குற்றம் சொன்ன பிறகுதான் ஐயோ எங்களுக்கு நாங்க வருத்தப்பட்டோம், இது ஏன் இப்படி பாட்டு போட்டாங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்க. அதனால திராவிட கட்சி என்பதற்குரிய தன்மையை திமுக கொஞ்சம் நீர்க்க செய்திருக்கிறாங்கிறத நான் மறுக்கல. ஆனா அடியோடு கை கழுவி விட்டு பாஜகவுடைய ஒரு கிளையாக மாறிடுச்சு அதிமுக என்பது. அதுபோல இன்னொரு கிளை கழகமா தான் பாமக, அன்புமணி தலைமையிலான பாமக இருக்கிறாங்க. ஆனா இந்த தேர்தல்ல அவங்க எவ்வளவு ஜெயித்தாலும் எவ்வளவு தோத்தாலும் அதனால் இந்த வீழ்ச்சி சரி செய்யப்படாது என்பதுதான். அதான் சார், இப்போ விஜய் அப்ப போட்டி இல்லையா? விஜய் தான் 2ஆம் இடமா வருவாங்க அப்படிங்க பார்க்கப்பட்டுச்சு. இப்போ 2ஆம் இடமும் இபிஎஸ் தான் அப்படிங்கிறப்போ விஜய்க்கு யாரை பார்த்தாலும் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படிங்கிற பேச்சு தான் அதிகமா பார்க்கப்படுது. அப்படிங்கிறப்போ அவர் 3ஆம் இடமாக போனது. நான் தேர்தல் முடிஞ்ச உடனேயே ஒண்ணு சொன்னேன், இந்த வாக்குப்பதிவு ஒப்பளவில் உயர்ந்திருக்கு. இவங்க எல்லாம் காட்டின அளவுக்கு பெருசா இல்லைனாலும் ஒப்பளவில் முந்தைய விட இப்ப கூட வந்திருக்கு. ஏன்னா எஸ்ஐஆர்ல நீக்கப்பட்ட பட்டியல் போக எஞ்சி இருக்கிறவர்களுடைய விழுக்காடுன்னு பார்த்தா சென்ற முறை வாக்களித்தவர்களை விட இந்த முறை வாக்களித்தவர்கள் அதிகம். இந்த வாக்களித்தவர்களில் அதிகம்னு சொல்லும் போது யார்கிட்ட போய் கேட்டாலும் சொல்றாங்க, அப்படி சொன்னவங்க பல பேர் ஓட்டே இல்லாதவங்க, 18 வயதை அடையாதவர்கள் சொன்னாங்க. இன்னும் பல பேர் இது ஒரு ஃபேஷன் மாதிரி சொன்னாங்க, நான் விஜய் படம் பார்த்தேங்கிற மாதிரியே விஜய்க்கு ஓட்டு போட்டேன், விசிலுக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டுலாம் இருந்தாங்க. நிறைய பேர் விஜய்க்கு எதிராக விஜய்க்கு ஓட்டு போடாதவர்கள் அது சொல்லல, அதான் முக்கியம். தேவர் மோர் ஓக்கல், வாய் விட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நாங்க இப்படி ஓட்டு போட்டோம். ஆனா ஏன் இந்த வாக்கு சதவீதம் உயர்ந்தது என்பதற்கு 3 காரணங்கள் இருக்கு. ஒன்று, இந்த தேர்தல் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போட்டி. எனவே மோடியை எதிர்த்து மோடியினுடைய அதிகாரம் உறுதிப்படக்கூடாது, பாஜக இந்துத்துவ பாஜக வெற்றி பெறக்கூடாதுன்னு கருதுகிறவர்கள் நீங்கள் அதற்கு எதிராக திமுக கூட்டணிக்கு வாக்களியுங்கள் என்று நாம கேட்டோம். இந்த கோரிக்கை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டுதான் நாடாளுமன்ற தேர்தலின் தொடர்ச்சியாக இந்த சட்டமன்ற தேர்தலை பார்த்தவர்கள் அவங்க மெனக்கெட்டு கூடுதலா வாக்களித்தார்கள். இது வாக்கு எண்ணிக்கை உயர்வதற்கு ஒரு காரணம். 2வது காரணம், திமுக ஆட்சி மீது குறை கண்டவர்கள், அதன் மீது நம்ம குற்றங்கள் இருக்கிறது, திமுக ஆட்சி நடவடிக்கையினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. சாம்சங் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டாங்க, தூய்மை பணியாளர்கள் பாதிக்கப்பட்டாங்க, இன்னும் அரசு ஊழியர்களுக்கு நிறைய அதிருப்திகள் அவங்க மேல இருந்துச்சு, ஆசிரியர்களுக்கு அதிருப்தி இருந்துச்சு. இப்படி பாதிக்கப்பட்டவர்கள் திமுகவுக்கு எதிராக வாக்களிப்பதற்காக அதிமுகவுக்கோ அல்லது தவேகவுக்கோ அப்படி வாக்களித்தவர்கள் இருக்கிறாங்க. 3வது தான் ஏதோ திமுக அதிமுக இல்லாத ஒரு மாற்று என்று இவர் சொல்லிக் கொள்றாரு, ஏன் இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னு வாக்களித்தவர்கள். இந்த 3ம் சேர்ந்துதான் வாக்குப்பதிவை உயர்த்தியது. இது ஒரு காரணியை மட்டும் பார்த்து மற்ற காரணிகளை பார்க்காம விட்டுறக்கூடாது. எனவே விஜய்க்காக வாக்களித்தவர்கள் உண்டு. கடந்த காலத்தில் இப்படி வந்த சக்திகளை காட்டில் அவர் கூடுதலாக வாக்கு பெற்றதும் உண்மை. ஆனால் அது எந்த அளவுக்கு இல்லைன்னா அதிமுகவை விஞ்சி செல்லக்கூடிய அளவுக்கு இல்லை, அவ்வளவுதான். எப்பயுமே திமுக எதிர்ப்புக்கு அதிமுக தான் வழி என்று கருதியவர்கள் அதிமுகவுக்கு தான் வாக்களித்தார்கள். திமுக எதிர்ப்பினால் அதிமுகவுக்கு வாக்களித்தவர்கள் தான் விஜய்க்கு வாக்களித்தவர்களை விட கூடுதலாக இருந்திருக்கிறார்கள். இந்த கணிப்புகளை நாம் நம்புவதா இருந்தா அதான் உண்மை. அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுக்கவில்லை. இதுல இந்த முதல் கேள்வியில இது பாஜகவுக்கு எதிரானதா தில்லிக்கு எதிராக அவர் என்ன சொன்னாரு, என்ன சட்டசபை இங்கதானே இருக்கு, இது தமிழ்நாட்டு பிரச்சனை தானே, இதுல எங்க இருந்து மோடி வந்தார் அப்படின்லாம் கேட்டேன். நான் தான் கேட்டேன், தமிழ்நாடு அரசு 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இருக்குது என்பதை ஒரு குற்றச்சாட்டா சொல்றீங்க. இந்திய அரசு 250 லட்சம் ரூபாய் கடன், லட்சம் கோடி, இது 10 லட்சம் கோடி தமிழ்நாடு அரசு, ஆனா 250 லட்சம் கோடி இந்திய அரசு கடன் வாங்கி இருக்குது. அதை பற்றி விஜயும் பேசல, எடப்பாடியும் பேசல. ஏன்னா அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா? அப்ப அவன் கடன் வாங்கலாம், நம்ம கடன் வாங்க கூடாதா என்று இருக்கு. 2வது, நீங்க சொல்லியிருக்கிற இலவச திட்டங்கள், பரிசு திட்டங்கள், இதுக்கெல்லாம் கடன் வாங்காமலே ஒரு தேவைக்கால ஒரு பொண்ணு பேசுதுங்க, விஜய் சொந்த காசுல இருந்து கொடுக்க போறாருங்க. அதாவது ஸ்டாலின் கொடுத்தா அரசாங்க பணம் 1000 1500 ரூபாய் கொடுத்தாருன்னா
எடப்பாடி 1500 ரூபாய் கொடுத்தா அது அரசாங்க பணம். ஆனா எங்க விஜய் மட்டும் சொந்த காசுல கொடுப்பாரு. இதெல்லாம் எப்படி, எவ்வளவு முட்டாள்தனம், எவ்வளவு மூட நம்பிக்கை, இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அதே போல பாஜகவுக்கு நான் எதிரி, கொள்கை எதிரின்னு சொல்றவரு திருப்பரங்குன்றத்தை அயோத்தி ஆக்குவோம் என்று எச் ராஜா பேசியதற்கு பிறகும், திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் ஒரு அளவைக்கல்லில் தீபம் ஏற்றுவதுதான் அது தீபத்தூண் என்று பாதித்து ஒரு நீதிபதியை பயன்படுத்தி கொண்டு ஒரு மத கலவரத்தை மூட்டுவதற்கு பாஜக முயன்ற போதும் வாயை பொத்தி கொண்டு உட்கார்ந்திருந்தவர் தான் விஜய். எனவே எதுக்காக பாஜகவை எதிர்க்கக்கூடியவர்கள், சமூக நல்லிணத்தை நேசிக்கக்கூடியவர்கள் அவருக்கு எப்படி வாக்கு போடுவார்கள்? அவர் வாக்கு போட மாட்டார். இவர் உண்மையிலேயே பாஜக திமுக இரண்டுக்கும் எதிராக தான் நிற்பதை நேர்மையாக எடுத்துக்கொண்டு, ஏன்னா பாஜகவை எதிர்த்து பேசுற எந்த இடத்துலயும் அவர் பேசல. சிபிஐ விசாரணை நடக்குதுன்னு உடனே நீதி வென்றதுன்னு ட்விட்டர்ல எழுதினவரு அதே சிபிஐ விசாரணை கூப்பிடுறதுக்கு திமுகவா காரணம்? சிபிஐ திமுக கையில இருக்கா, மோடி கையில இருக்குதா? அதை பத்தி வாயை திறக்கல. ஜனநாயகன் படத்திற்கு இடையூறு விளைவித்தார்கள்னு சொன்னார். இடையூறு விளைவித்தவர்கள் யார்? இந்த தணிக்கை குழு. தணிக்கை குழு யார் பொறுப்புல இருக்கு? ஸ்டாலின் பொறுப்புல இருக்குதா, இந்திய அரசினுடைய பொறுப்பில் இருக்குதா? அதை பத்தியும் பேச மாட்டேன்ட்டார். பொய்யாக திமுக மீது குற்றச்சாட்டுகளை சொல்வதும், எதுக்கெடுத்தாலும் நான் தான் திமுகவுக்கு எதிரி, திமுகவா டிவிகேவா தான் பிரச்சனை என்று பேசியதுமாக ஒரு அப்பட்டமான ஒரு கோயபல்ஸ் பிரச்சாரத்தை தான் விஜய் மேற்கொண்டார். அந்த பிரச்சாரத்தை ஒரு பகுதி மக்கள் நம்பி இருக்கிறார்கள் என்பது வருத்தத்துக்குரியது. ஆனா இது அதிக காலம் நிலைக்காது. வெகு விரைவில் இந்த மாயை கலைந்து போகும். அவர் எவ்வளவு இடம் வைந்தாலும் சரி, ஒரு அரசியல் கட்சியா அவர் நீடித்து நிலைக்க முடியாது என்பதுல சந்தேகமே வேண்டாம். ஓகே சார். ஆனா ஒரு சில கருத்து கணிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு 30 to 40 தொகுதி வர்றதுக்கே வாய்ப்பு இருக்குன்றாங்களே! அப்ப அந்த 40 தொகுதி வருது அப்படின்னா, அது யாரோட வோட் பேங்கிங்க உடைக்கும்னு நினைக்கிறீங்க? திமுக அத உடைக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அதிமுக அத உடைக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல 2லயும் கொஞ்சம் கொஞ்சம் உடைக்கும்னு நினைக்கிறீங்களா? ரெண்டுலயுமே இருக்கலாம். ஒன்று, திமுக எதிர்ப்பு என்பதில் நான் நல்லா மீண்டும் சொல்றேன் கேளுங்க. விஜய் ஒரு அரசியல் சக்தியாக கடந்த காலத்துல 72, 73 எம்ஜிஆர் ஒரு அரசியல் சக்தியாக உயர்ந்தது திமுக எதிர்ப்புணர்வுல இருந்தா வந்துச்சு. அதனாலதான் திண்டுக்கல் இடைத்தேர்தல்ல அவ்வளவு பெரிய வெற்றியை எம்ஜிஆர் பெற்றார். அது என்ன, திமுக வெறும் எம்ஜிஆர்ங்கிற கவர்ச்சி, அவர் நடிகர்ங்கிறது அது மட்டும் அல்ல. அதை மட்டும் வச்சு யாருமே கட்சி நடத்த முடியாது. அவருக்கு ஒரு அரசியல் பின்னணி எல்லாம் இருந்துச்சு, அது ஒரு பக்கம். ஆனால் இந்த திமுக எதிர்ப்புங்கிற உணர்ச்சியை அவர் அறுவடை செய்தார். இல்லைன்னா அது காமராஜர் பக்கம் போயிருக்கும். அதனாலதான் காமராஜர் அவங்க மேல கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சார். திமுகவும் அதிமுகவும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் என்றெல்லாம் சொன்னார். திண்டுக்கல்லே 2வது இடம் காமராஜருடைய கட்சி தான் வந்துச்சு. திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு டெபாசிட்டே பறி கொடுத்துச்சு திண்டுக்கல் இடைத்தேர்தல். அதே போல இப்ப இருக்கிற திமுக ஆட்சி மீது இருக்கக்கூடிய எதிர்ப்புணர்ச்சி, 2வது திராவிட இயக்கங்கள் பற்றி இளைஞர்களிடையே இருக்கக்கூடிய சலிப்புணர்ச்சி, இதற்கெல்லாம் உருவம் கொடுப்பதற்கு கடந்த காலத்துல ஒரு விஜயகாந்த் வந்தார். அவர் ஒரு அளவுக்கு மட்டும்தான் கொடுக்க முடிச்சு, அதை தாண்டி கொடுக்க முடியல. மதிமுக வரும்போது அதை எதிர்பார்த்தாங்க. ஆனா ஒரு கட்டத்திற்கு பிறகு அவர் சலித்து போய் ஏதோ தான் எதிர்த்தவர்கள், ஜெயலலிதாவின் ஊழலுக்கு எதிராக நாடு பூரா நடைப்பயணம் போனார். அதே ஜெயலலிதா போய் சில சீட்டுகளுக்காக கூட்டு சேர்ந்தார். அவரே சொன்னார், நானே மன்னிக்க முடியாத குற்றங்களை நான் செய்து விட்டேன் என்றெல்லாம் சொன்னார். சொல்லிக்கிட்டே மீண்டும் மீண்டும் பழைய தவறுகளையே திருப்பி திருப்பி செய்தார். எனவே அவர் நம்பகமானவர் அல்ல என்று ஒதுக்கிட்டாங்க. அந்த இடத்தில் தான் இப்ப இவரு அந்த திமுக எதிர்ப்பு உணர்ச்சியும் திராவிட இயக்கங்கள் குறித்து இருக்கிற சலிப்பையும் கூடுதலா என்ன பண்ணாரு, நானும் பாஜகவுக்கு எதிரிதான்னு சொல்லிக் கொண்டார். ஏன்னா தமிழ்நாட்டு மக்களும் பாஜகவுக்கு எந்த விதத்தில் ஆதரவு என்றாலும் தனக்கு ஆதரவு வராதுங்கிறதை அவர் நல்லா புரிந்து கொண்டார். எனவே செயலளவில் இல்லைன்னாலும் வார்த்தை அளவில் தான் பாஜகவுக்கு எதிரின்னு காட்டிக் கொண்டார். இது எல்லாம் சேர்த்துதான் விஜய்க்கு கிடைத்திருக்கிற இந்த ஆதரவு. அந்த ஆதரவு வாக்குகளாக மாறி, அந்த வாக்குகள் இந்த தேர்தல் முறையில் சில சீட்டுகளாகவும் மாறினால் அதுக்காக வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அதோட உலகம் முடிஞ்சு போறதில்லை, தமிழ்நாடு முடிஞ்சு போக போறதில்லை. அதுக்கப்புறம் அரசியல் இருக்கு. எப்படி செயல்படுறாங்கிறத மக்கள் பார்ப்பார்கள். ஆனா அவர் நம்பகமானவர் அல்ல என்பதுதான் நான் சொல்லுவேன். ஓகே சார். அதே மாரி என்னதான் திமுக முதலிடம், 2ஆம் இடம் அதிமுக, 3ஆம் இடம் தாவேக்கான்னு சொன்னாலும், இந்த 4ஆம் இடம் பார்த்தீங்க அப்படின்னா, சீமான் அவர்களுக்கு இந்த முறை கடந்த தேர்தலை விட 6 தொகுதி பார்த்தீங்க அப்படின்னா
வெல்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அது சாத்தியமா? அதாவது வாக்குகள் அவரு பெற்றிருக்கிற வாக்குகளுக்கு ஏற்ற தொகுதிகள் தொடக்கத்துல இருந்தே அவங்க கிடைக்கல தானே. இப்போ வரைக்கும் அதான நிலைமை. இப்போ சென்ற முறை 8% வாக்குகள். ஆனா 8%க்கு நிகரான இடங்கள் கிடைச்சிருக்குதா? இல்ல. ஆனா நம்ம எப்படி பார்க்கிறோம்னா, தேர்தல் களத்தை, அரசியல் போராட்டத்தை கொள்கைகளின் போராட்டமா பார்க்கிறோம். தனி மனிதர்களுடைய செல்வாக்கு, அவங்களுடைய தனியார் குழுமங்களை போல பிரைவேட் கம்பெனி, இப்ப நாம் தமிழர் என்பது சீமான் பிரைவேட் லிமிடெட் என்று இருக்குமானால் அதுக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிச்சு, எத்தனை இடங்கள் கிடைச்சிச்சு என்று பார்க்கிறேன். இப்ப சீமானை பொறுத்த வரைக்கும் 2009 ஈழத்தமிழர் இன அழிப்பை ஒட்டி எழுந்த ஒரு தமிழ் தேசிய உணர்ச்சியை முதலீடு ஆக்கி லாபம் சம்பாதிப்பதற்காக ஒரு கட்சி தொடங்கினவர் தான். அவருக்கு நியாயமான தமிழ் தேசிய இயக்கமோ, தமிழ் தேசிய உணர்வோ, தமிழ் தேசியத்துக்கான கோரிக்கைகளோ அவர்கிட்ட கிடையாது. இப்ப ஈழத்துல பிரபாகரன் தமிழீழ விடுதலைக்காக போராட்டார். அவர் என்ன அங்க தேர்தல் நின்று முதலமைச்சர் பதவி வாங்கறதுக்கா போராடின? அவருக்கு முதலமைச்சர் பதவியை கொடுப்பதாக ஜெயவர்தனா முன்வந்த போது கூட, எம்ஜிஆர் நீங்க அங்க முதலமைச்சர் ஆகுங்கள் என்று சொன்ன போது கூட அவர் சொன்னார், அண்ணா இது முதலமைச்சர் பதவிக்கான போராட்டம் அல்ல, இது ஒரு நாட்டின் விடுதலைக்கான போராட்டம். தமிழ் தேசியம் என்பது விடுதலைக்கான கருத்தியலை தவிர பதவிக்கான கருத்தியல் அல்ல என்று சொல்லி அவர் நிராகரிச்சார். சீமான் இங்க என்ன பண்ணாரு? தொடக்கத்திலேருந்தே அவருக்கு விடுதலை நோக்கம் இல்லை, தமிழ்நாட்டோட சுயநிர்ணய உரிமை நோக்கம் இல்லை, தமிழ்நாட்டோட சுயாட்சி நோக்கம் இல்லை, என்னை முதலமைச்சராக்கு. இதான் அவர் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றது. முதல் தேர்தலின் போதாவது எங்களுக்கு முதலமைச்சர் வேட்பாளர்லாம் ஒன்றும் கிடையாதுலாம் சொன்னார். ஆனா அடுத்தடுத்து என்ன பண்ணாரு? நான் முதலமைச்சரானால் ஜெயில இருக்கிற கைதி விடுதலை பண்ணணுமா? நான் முதலமைச்சரானா விடுதலை பண்ணுவேன். மீனவர்களை பாதுகாக்கணும், நெய்தல் படை அமைக்கணுமா? நான் முதலமைச்சரானால் செய்வேன். நான் முதலமைச்சரானால் காவிரி உரிமையை மீட்பேன். எல்லாத்துக்கும் தீர்வு சீமான் என்ற ஒரு 5.5 அடி மனிதர் முதலமைச்சராவது ஒன்றுதான் தமிழ்நாட்டு அரசியல்ல மிச்சம் இருக்கிறது என்று அவர் மக்களிடையே பரப்புரை செய்தார். அதனுடைய விளைவு என்ன? உங்களுக்கு அந்த அமைப்பு ஒரு ஜனநாயக இயக்கமாக கட்டமைக்கப்படல. தேர்தலை அணுகுகிற முறை எல்லாவற்றிலுமே இந்த தனி மனித வழிபாடும் தனி மனித ஆளுமை. இப்ப கடைசியா என்ன சொன்னார்? இந்த தேர்தல் அறிக்கை வரைக்கும் என்ன சொன்னார்? ஒரு அன்பான சர்வாதிகாரத்தை நான் நிலைநாட்டுவேன்னு சொல்றேன். பெண்களுக்கு எதிராக குற்றம் புரிந்தால் நிற்க வைத்து சுடுவேன்னு சொல்றேன். பெண்களுக்கு எதிராக குற்றம் புரிந்தால் நிற்க வைத்து சுடுவதற்கு இந்திய தண்டனை சட்டத்துல இடம் இருக்கா? இந்திய குற்ற நடைமுறை சட்டத்துல இருக்கா? அரசமைப்பு சட்டத்துல இடம் இருக்கா? அப்ப அதுக்கேற்ப சட்டத்தை திருத்துவாரா? சட்டத்தை திருத்த இவரால் முடியுமா? எவ்வளவு பெரும்பான்மை இருந்தாலும் முடியுமா? இதையெல்லாம் இல்லாமல் நான் வைத்ததுதான் சட்டம் என்ற ஒரு அணுகுமுறை ஒரு ஜனநாயக தலைமையை உருவாக்க அப்படி ஒரு முதலமைச்சராக வர முடியாது. அவருக்கு என்ன நோக்கம் இருந்தாலும் சரி. அப்ப இது எல்லாமே எங்க கொண்டு போய் விடும்? ஒரு பாசிச சர்வாதிகாரத்தை தான் அவரால் நிலைநாட்ட முடியும். ஒரு ஹிட்லரின் தமிழ் வடிவமாகத்தான் அவர் உருப்பெற விரும்பினார். அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது சரியான. இதையும் மீறி அவருக்கு சில இடங்கள் கிடைக்குமானால் கிடைச்சிட்டு போட்டும் நான் சொல்றேன். ஆனா கிடைக்கும் என்று நான் நினைக்கல. அப்படி நான் நம்பல. அவரே நம்பல. அவர் தரப்புல சாட்டை துரைமுருகனே சொல்லியிருக்கார், 234 தொகுதியில் ஒரு தொகுதியில் கூட எங்களால் வெற்றி பெற முடியாது, இது எங்களுக்கு நன்றாக தெரியும்னு அவர் சொல்லியிருக்கிறார். மீறி வந்தாருன்னா அந்த கட்சியில இருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அரசியல் என்னங்கிறதையா கத்துக்கிட்டு போகட்டும், இல்ல அவரே வந்தால் கூட கத்துக்கொள்ளட்டும். சட்டசபைக்கு இவர் என்னதான் சாதிக்கிறார் என்று நம்ம பார்த்துருவோமே, பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே சார். இப்போ அதே மாதிரி கடந்த தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா கமலஹாசன் அவர்கள் தான் அதிகமான தொகுதி வெற்றி பெறுவாருன்னு பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் அதற்கு மாறாகத்தான் வந்தது. ஆனால் இந்த தேர்தலும் பார்த்தீங்க அப்படின்னா சீமான் அவர்களை கடைசியாக தான் போட்டிருக்காங்க. இது சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கமல்ஹாசன் வெற்றி பெறுவார்னு அந்த கோவை தெற்கு தவிர வேற எந்த தொகுதியிலையும் நான்லாம் எதிர்பார்க்கல. அதுக்கு அடுத்தபடி அந்த மகேந்திரன் நின்னார் பக்கத்துல ஒரு தொகுதி, சிங்காநல்லூர் ஏதோ ஒரு தொகுதியில ஒரு கணிசமான வாக்குகளை அவர் உண்மையில பெற்றார். மற்றபடி நம்ம இந்த இருக்கிற தேர்தல் முறை அவருக்கு 6 விழுக்காடு ஓட்டுன்னா குறைந்தது ஒரு 5 விழுக்காடாவது இடங்கள் கிடைக்கணும். அது 3 விழுக்காடு ஓட்டுன்னா ஒரு 2 விழுக்காடாவது இடங்கள் கிடைக்கணும். அப்படி இருந்தால்தான் அது நல்ல ஒரு காத்திரமான ஜனநாயகம். அப்படி இல்லை இந்த ஜனநாயகம், இந்த தேர்தல் முறைங்கிறது கமலும் பொறுப்பு கிடையாது, சீமானும் பொறுப்பு கிடையாது, வேறு யாரும் பொறுப்பு கிடையாது. இந்த தேர்தல் முறை அப்படிதான் இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா இந்த சந்தர்ப்பவாத கூட்டணிகள் கூட அந்த அளவுக்கு நடக்காது. ஏன் ஒரு கூட்டணியில போய் சேர்றாங்க? எவ்வளவு ஓட்டு கிடைச்சாலும் நமக்கு இடம் வேணும்னா நம்மளால கூட்டணிக்கு போனாதான் முடியும் என்ற ஒரு கருத்து உருவாயிடுச்சு. அதனாலதான்
இந்த கூட்டணியோ அந்த கூட்டணியோ, இந்த அம்மா பிரேமலதா பண்ணாங்க பாருங்க கூத்து, அங்கேயும் பேசி இங்கேயும் பேசி யார் எவ்வளவு இடம் கொடுக்குறீங்க, இப்ப இதை தவிர வேற என்னென்னமோ கொடுக்கறதா வேற சொல்றாங்க. இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் இந்த தேர்தல் முறையில் இருக்கிற ஒரு அடிப்படையான குறைபாடு. எனவே கமல்ஹாசன் தெற்குல நெருங்கி வந்தார், தோத்து போயிட்டாரு. அதுக்கு பிறகு அந்த முயற்சியை அவர் கைவிட்டுட்டார். அப்ப அவர் வேற ஒரு நிலைப்பு, நல்ல வேலைக்கு அவர் பாஜக பக்கம்லாம் போய் விழுந்துராம பாஜக எதிர்ப்புன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து திமுக பக்கம் நிக்கிறாரு. இந்த முறை அவருக்கு அவருடைய விரும்புற சின்னத்துல போட்டியிட அனுமதி கொடுக்காதனால நான் போட்டியிடலன்னு ஒரு முடிவு எடுத்துட்டார். நான் எல்லா இடத்துலயும் ஆதரிக்கிறதோட நிறுத்திக்கிறேன்ட்டார். அதனால அது பரவாயில்ல. அதனால வேண்டி இப்ப இவங்களுக்கு என்ன இடங்கள் கிடைக்க போது என்னங்கெல்லாம் பார்த்தால்தான் தெரியும். ஆனா இப்பயே நம்ம அதுல முடிவுக்கு போக வேண்டாம். ஓகே சார். இப்போ பல கருத்து கணிப்புகள் வந்தாலும் இது எதை நீங்க சாத்தியமா இருக்கு இதுதான் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? ஏன்னா முதலிடம் திமுக அப்படி நான் சொன்னால் நான் ஒரு கருத்து கணிப்பை வெளியிடுவதாக பொருள். நான் எந்த கருத்து கணிப்பும் நடத்தாம எப்படி நான் வெளியிட முடியும்? இல்லை, எங்க இயக்க தோழர்களை வைத்துக் கொண்டு நான் ஒரு கருத்து கணிப்பு நடத்துற அளவுக்கான வலிமை என்னிடம் கிடையாது. எனக்கு அப்படி புறம் சார்ந்து அறிவியல் சார்ந்த ஒரு கருத்து கணிப்பை நடத்தி நான் ஒரு சயின்டிபிக் செஃபாலஜிஸ்ட் கிடையாது. அதனால நான் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. என் விருப்பத்தை நான் கணிப்பாக வெளியிட நான் விரும்பல. எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு, இது இந்த முடிவு இப்படி இருந்தா நல்லா இருக்கும்ட்டு. அதையே நான் கணிப்பா வெளியிட முடியாது. அதனால நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வரட்டும், முடிவு வரட்டும், என்ன முடிவு வந்தாலும் ஒன்றை மட்டும் நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். யார் ஆட்சிக்கு வந்தாலும், யார் முதலமைச்சராக வந்தாலும், தமிழ்நாட்டினுடைய பொருளியலும் அரசியலும் ஒரு பெரிய நெருக்கடியில் இன்னைக்கு சிக்கி தவிக்கல. உலகமே ஒரு பெரிய போர் நெருக்கடியில் இருக்கு. இந்திய நாடு ஒரு பெரிய நெருக்கடியில் இருக்கு. இப்ப தமிழ்நாடு அந்த நெருக்கடிகள் எல்லாத்துக்கும் முகம் கொடுக்கணும். தமிழ்நாடு ஒரு தனி தீவு கிடையாது. நீங்க பாருங்க, ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டு சின்ன உடனே இங்க பெட்ரோல் டீசல் பற்றாக்குறை வருது. இங்க வீட்டுல சமையல் எரிவாயு உருளை உடனுக்குடன் கிடைத்துக்கிட்டு நின்று போச்சு. அப்ப எப்படி உலகத்தில் நம்ம ஒரு அங்கமா இருக்கிறோம்? நமக்கு உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நம்மை பாதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப டாலருக்கான ரூபாய் மதிப்பு ஏற்கனவே மோடி 2013 மன்மோகன் சிங் ஆட்சியில் இருக்கும்போது இந்த ஆட்சி கையாளாகாத ஆட்சி, திறமையில்லாத ஆட்சி. ஏன் டாலருக்கு 60 ரூபா வந்துடுச்சுங்கிறதுனால பேசினார். 47ல ஒரு டாலருக்கு $1 இருந்துச்சு. எனக்கு கருத்து தெரிஞ்சு 40 ரூபா இருந்துச்சு. கடைசியா 50-60 ரூபா வந்துச்சு காங்கிரஸ் ஆட்சியில. இப்ப 90 ரூபாயை கடந்துடுச்சு. விரைவில் செஞ்சுரி போட போகுது. அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த ரூபாய் மதிப்பினுடைய குறைவினால் நமக்கு இங்க இருக்கிற சிறு தொழில்கள் எல்லாம் பாதிக்கப்படும், ஏற்றுமதி தொழில்கள் எல்லாம் பாதிக்கப்படும். உலக அளவிலான சந்தையில் எல்லா பொருட்களுடைய விலையும் உயரும். நாம $1 வாங்கக்கூடிய பொருளுக்கு நாம 50 ரூபா 60 ரூபா கொடுக்க வேண்டியிருந்து 90 ரூபா கொடுக்க வேண்டியிருந்து 100 ரூபாயா மாறப்போகுது. அப்ப அதுக்கேற்ப ஊதியம் உயருமா? அதுக்கேற்ப உரிமை தொகை உயருமா? அதுக்கேற்ப முதியோர் பென்ஷன் உயருமா? எதுவுமே உயர போறதில்லை. ஆனா நமக்கு சுமைகள் கூடுதலாக போகுது. தொழிலாளர்கள் ஊதியத்திற்காக, ஊதிய உயர்வுக்காக, கூலி உயர்வுக்காக, உண்மை கூலி உயர்வுக்காக போராடும் போது அரசு அதை ஒடுக்குவதற்கான சட்டங்களை இயற்றி கையில் வைத்திருக்கு. தொழிற்சங்க உரிமை மறுக்கப்படுது. நீங்க இந்த உரிமைகள் எல்லாம் மறுக்கப்படுகிற போது இந்த உரிமைகளை காக்கக்கூடிய, மக்கள் போராட்டங்களை ஆதரிக்கக்கூடிய, மக்கள் பக்கம் நிற்கக்கூடிய ஒரு அரசாங்கமா எந்த அரசாங்கம் இருந்தால்தான் மக்கள் வைத்த நம்பிக்கைக்கு அது நிகராக இருக்கும். இல்லை, இந்திய அரசினுடைய அதே கொள்கைகளை கடைபிடிச்சு மக்கள் போராட்டங்களை அடக்குகிற ஒரு அரசாக இருக்குமானால் வாக்களித்த மக்களுக்கு செய்கிற துரோகமாகத்தான் இருக்கும், எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. அதனால இதையெல்லாம் அவங்க உணர்ந்திருக்கிறார்களா? வரப்போகிற நெருக்கடிகளுக்கு எவ்வாறு முகம் கொடுக்க போகிறார்கள்? மக்கள் பக்கம் நின்று ஒரு பாசிச ஆட்சியையும் அதன் கொள்கைகளையும் எதிர்க்க போகிறார்களா, அல்லது மக்களுக்கு துரோகம் செய்து பாசிச ஆட்சியினுடைய கொள்கைகளை கடைபிடிக்க போகிறார்களா? பொறுத்திருந்து பாரு. ஓகே சார், இப்போ காலம் திமுகக்கு தானே சாதகமா இருக்கிறது. அதுதான் தோற்றம். இப்போ உங்க கணிப்புப்படி திமுக ஆட்சிக்கு வரும் இல்லையா? வரலாம். ஓகே ஓகே சார், நிச்சயமா பல்வேறு தகவலை ஷேர் பண்ணிருக்கீங்க நேயர்களுக்கு. தொடர்ந்து பேசுவோம் சார். மிக்க நன்றி சார்.
மிக்க நன்றி.